இன்னொரு ஒரு வேதனையான ஒரு விஷயம் பாருங்க. 6 மணி நேரம் லேட்டா வர வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஒரு கூட்டம் நடக்குது, வெயில்ல மக்கள் நிப்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். பெண் ரசிகர்கள் அவ்வளவு பேர் இருப்பாங்க, எப்படியும் குழந்தைகளை கூட்டிட்டு வருவாங்கன்னு தெரியும். 6 மணி நேரம் எதுக்கு லேட்டா வரீங்க? தனி விமானத்துல வரீங்க, பொது போக்குவரத்துல வரீங்க, அவ்வளவு வசதியா வரீங்க. உங்களுடைய வழிநெடுக உங்களுக்கு சிறப்பு வாகனம் இது செய்து கொடுக்குது. உங்களுக்காக டிராபிக் நிறுத்துறாங்க, பொதுமக்கள் அவ்வளவு அவதிப்பட்டு உங்களுக்கு டிராபிக் நிறுத்தி உங்களை சர்ன்னு போக விடுறாங்க. அப்படி லேட்டா வர வேண்டிய தேவை என்ன? 8 மணிக்கு அங்க வருவேன், 8 மணிக்கு தான் நீங்க சென்னையிலேயே கிளம்புனீங்கன்னா மக்கள் மீதான உங்களது மரியாதை என்ன? ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்க பேசிட்டு இருக்காரு விஜய் கரூர்ல பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு இன்னொரு பக்கம் அந்த கூட்டத்தின் ஒரு பக்கம் மயங்கி விழுறாங்க. அதுக்காக 2 ஆம்புலன்ஸ் வருது. அதுக்காக 2 ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள வருது அவர்களை தூக்கிட்டு போறதுக்கு. அதுவே அவருக்கு தெரியல, அல்லது தெரிந்தோ தெரியாமலோ கண்டுக்காம இருக்கிறாரு. எதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேட்கிறாரு. அதை வேற எடப்பாடி கூச்சமே இல்லாம அவருடைய பேச்சுல வேற பேசுறாரு. என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது? ஒரு ஆம்புலன்ஸ் வந்தாலே பேச்சை நிறுத்தி ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்கன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இருக்கிற ஒரு நாட்டுல தன்னுடைய தொண்டர்களை தூக்க வர்ற ஆம்புலன்ஸ் எதுக்கு வரலன்னு ஒரு தலைமை நிக்கிறான். அதற்கு பிறகு வேகமா ஏர்போர்ட்டுக்கு போறாரு. ஏர்போர்ட்ல கேட்கும் போது இது பண்றாரு, கூச்சமே படாம பதில் சொல்லாம போறாரு. போலீஸ் இந்த விஷயத்துல என்ன செய்ய முடியும்? போலீஸ் ஒன்னே ஒண்ணு பண்ணிருக்கலாம், என்னன்னா தடியடி நடத்தி கூட்டத்தை கலைச்சிருக்கலாம். தடியடி நடத்த முடியுமா? அது தடியடி நடத்த கலவரம் கிடையாது, அது ஒரு கட்சி கூட்டம். அங்க யாரு கட்டுப்பாடோட அந்த கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய, பிரச்சார கூட்டத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம், பிக் பாக்கெட் அடிக்காம, பொம்பளைங்க கைய பிடிச்சு இழுக்காம பாதுகாப்பு கொடுக்கறதுதான் போலீஸோட கடமை. டிராபிக்கை நிறுத்தலாம், டிராபிக்கை ஒழுங்குபடுத்தலாம், திருப்பி மக்கள் எல்லாம் போறதுக்கு. அது மட்டும் இல்ல, இவர்கள் கேட்ட இடம் இன்னும் குறுகலான இடம். இன்னைக்கு 40 பேர் உயிர் போயிருக்குன்னா அந்த இடத்துல இவங்க கூட்டத்தை தாவேகா கேட்ட இடத்துல நடத்திருந்தாங்க. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்களே, நாங்க கேட்டதுல நடத்தி இருந்தா இவ்வளவு நடந்திருக்காங்க. 50-60 பேர் செத்துருப்பாங்க. காவல்துறை தான் உங்களுக்கு இது பத்தாதுரா, பெரிய இடத்துல நடத்துங்கிறான்னு சொல்லி பெரிய இடம் காவல்துறை தந்திருக்கிறது. அதுலயும் இவ்வளவு அகோரம். இது அதுதான் சொல்றேனே, இது ஒரு கட்சி கிடையாது, இவர் ஒரு தலைவர் கிடையாது, இவர்கள் கட்சி தொண்டர்கள் கிடையாது. இது ஒரு ரசிகர் மன்ற கூட்டம். இது ஒரு ஆடியோ லான்ச். ஒவ்வொரு இடத்துலயும் ஆடியோ லான்ச்சுக்கு எப்படி கூட்டம் கும்பலாக சேர்ந்து எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாம, ஒரு ஒழுக்கம் இல்ல. ஜெனரேட்டர் ரூம், கரண்ட் போச்சுன்னு கத்துறாங்க. ஜெனரேட்டர் ரூம்குள்ள ஏறி அந்த தகர தடுப்புகளை தட்டிட்டு ஜெனரேட்டர் ரூம்குள்ள போய் கரண்ட் இழுத்து விட்டுருக்காங்க. மரத்து மேல ஏறி இருக்காங்க, கரண்ட் கம்பி டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி இருக்காங்க. அங்க இருக்கிற வீடுகள் மேல இருக்கிற பால்கனி, யார் வீட்லயோ பால்கனி, பெண்கள் இருக்கிற பால்கனியில ஏறி நின்று கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளவு மோசமாக ஒரு கூட்டம் உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா, இதுதான் நீதிமன்றமும் சொல்லுச்சு, உன்னால உன் ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியலன்னா நீ என்ன கிழிக்க போற?